Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, இந்திய பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லை மூடல், பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து, இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் தூதரக அதிகாரிகள் வெளியேற உத்தரவு என பல முக்கிய நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருக்கிறது. அது தவிர மருத்துவ விசா பெற்று இந்தியா வந்திருக்கும் பாகிஸ்தானியர்கள் வரும் 29ஆம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் செயல்பட்டு வரும் இந்திய தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு படை ஆலோசனை அதிகாரிகள் திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் போர்க்கப்பலான INS சூரத்தில் இருந்து 70 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்திருக்கிறது. இந்தியாவின் நடவடிக்கைக்கு எதிராக பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. 3வது நாடுகள் வழியாக மேற்கொள்ளப்படும் வர்த்தகமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது சட்டவிரோதம் என்று கூறியிருக்கும் பாகிஸ்தான் அதை போராகத்தான் கருத முடியும் என்று தெரிவித்துள்ளது. அதேபோல இந்தியாவுடன் போடப்பட்ட அனைத்து இருதரப்பு ஒப்பந்தங்கள் 1972 போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தையும் சேர்த்து ரத்து செய்திருக்கிறது. பாகிஸ்தான் வான்பரப்பில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதித்தும் இந்தியர்கள் தங்கள் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் பாகிஸ்தான் உத்தரவிட்டிருக்கிறது. வாகா எல்லையை மூடுவதாகவும் இந்தியாவில் இருந்து வாகா எல்லை வழியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. பயங்கரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் திகழ்ந்து வருவதாக இந்தியா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது. பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் தான் காரணம் என இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் மாறி மாறி அறிவிப்புகளை வெளியிடுவது இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.